Hey friends, வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோல prawn coconut milk curry தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்ல ரிச்சான ஒரு இறால் கிரேவி தான் பார்க்க போறீங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு சூப்பரான ஒரு காம்போ. prawn தொக்கு செய்யணும் இல்ல prawn சுக்கா மாதிரி செய்யணும் இல்ல prawn குழம்பு செய்யணும் அப்படினாலும் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பட் இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம வீட்ல அவைலபிளா இருக்கும். சோ ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த prawn curry செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ prawn வாங்கிட்டு அதோட தோல் எல்லாம் உரிச்சு அந்த சென்டர்ல ஒரு black கலர்ல நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வாங்குறப்ப 1/2 kg இருந்தது. நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 265 கிராம்ஸ் 1/4 கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணது. சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 பெரிய வெங்காயம் இல்லை 2 பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சைடில் நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஹாட் வாட்டர் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ்க்காக தான் வெர்டிக்கலாக ஷூட் பண்ணேன். பட் தென் ஒரு டீட்டெயில்டு ரெசிபியாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் நம்ம அவ்வளோ ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா, அதனால இந்த ரெசிபியை நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும்னு விட்டுருக்கேன். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா மசாலா குக் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லையும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சா அந்த ப்ரான்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொக்கா வேணும்னா ப்ரான்ஸ் வேகிறதுக்கு 4 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த 4 to 5 நிமிஷம் மட்டும் நீங்க இதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்க தொக்கா சுக்கா, அதாவது நம்ம ப்ரான் சுக்காலாம் செய்யற மாதிரி நீங்க நல்லா ட்ரையா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு கிரேவி பண்றோம். ஸோ அதுவும் கோகோனட் மில்க் கிரேவின்றனால நம்ம கோகோனட் மில்க் பேட் இந்த ஸ்டேஜ்ல ப்ரான்ஸை போட்ட உடனே நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல பெரிய தேங்காயில பாதி தேங்காய் மூடிய அரைச்சு அதுல இருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்கா இருக்கும். நீங்க தண்ணியா ஆட் பண்ணீங்கன்னா ப்ரான் வேகிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க தண்ணியா எடுத்து ஆட் பண்ணி அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நீங்க ஸ்டவ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரான்ஸ் ரப்பர் மாதிரி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று நல்லா குக் ஆகட்டும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க அந்த தேங்காய் பாலும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு. வெளியே பார்த்தா சரியான மழை. ஆக்சுவலி இங்க நிறைய செடி மரம்லாம் இருக்கு. ஸோ அவ்வளோ விசிபிளா இருக்காது. பட் அடிச்சு பெஞ்சிட்டு இருக்கு. சமைக்கவும் ஜாலியா இருந்தது, சாப்பிட அதை விட குஷியா இருந்தது. நல்லா சில்லுன்னு இருக்கு அந்த வெதர்ல. சுட சுட சாதம் போட்டு ப்ரான் கிரேவி போட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் மழை பெய்யறப்ப இந்த மாதிரி ஹாட் அண்ட் ஸ்பைசியா சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்க. எனக்கு தேங்காய் பாலும் கொஞ்சம் சுண்டணும் அப்படின்றனால நான் ஓப்பன் பேனில் தான் குக் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா தண்ணியாக நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு கரெக்டான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், ரைஸ்க்கும் போட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸும் நல்லா வெந்துருச்சு. சேம் டைம்ஸ் நல்லா ஜூஸியாக இருக்குது. அதுதான் ப்ரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகிடுச்சு அந்த
கிரேவி. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் ப்ரானே சாப்பிட்டதில்ல, ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது ப்ரான்ஸ் பிடிக்கல அப்படின்னா கூட இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ரெகுலராக வந்து செய்ய சொல்லிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட ப்ரான்ஸ் கோகனட் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு முட்டை வச்சு சாப்பிட்றேன். இந்த இறால் தேங்காய் பால் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.